என்னங்க, எங்க தேடியும் கிடைக்கலங்க. என்னோட அலமாரில இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது துணியெல்லாம் எப்படி இங்க? என்னங்க, நேத்து வெயில் அதிகமா இருந்ததுன்னு மொட்டை மாடியில காய போட்ட துணிங்க எல்லாம் இதுதாங்க. இதெல்லாம் எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்பா என்னப்பா கொண்டு வந்துட்டியா? உயிர் போற மாதிரி இருக்கு. வலி ரொம்ப அதிகமா இருக்கு. எப்போ இப்படி இருந்ததே இல்ல. கஸ்தூரி, சொல்லுங்க அண்ணி. உள்ள அலமாரியில எங்களோட துணிங்கெல்லாம் இருக்கு. அண்ணி, எல்லாரும் மொட்டை மாடியில துணி காய போடுவாங்க. ஆனா சாயந்தரத்துக்குள்ள துணி எல்லாத்தையுமே எடுத்துடணும். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊர்ல நிறைய குரங்குங்க இருக்கு. கஸ்தூரி, எதுக்கு அங்கே நின்னு சும்மா பேசிட்டு இருக்க? வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. ஏதோ தப்பு நடக்குது. எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு அண்ணி, நான் போறேன். அது மாமா, அது அலமாரியில எங்களோட இப்போ முன்ன விட கொஞ்சம் பரவாயில்லம்மா. அப்படா. சரிப்பா, வாங்க சந்தியா போலாம். சரிங்க. ஒன்னும் புரியல. இன்னைக்கு நவராத்திரி பண்டிகையாச்சே. அண்ணன் நம்ம கூட இருப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கும் சாப்பிடாமையே போயிட்டாங்க. ரொம்ப நல்ல குடும்பம் நம்ம குடும்பம். நில்லு சூர்யா. நவராத்திரி பண்டிகை அன்னைக்கு ஸ்ரீராமன் அந்த ராவணனை வதம் பண்ணதா சொல்வாங்க. அதோட அவரோட அந்த 14 வருஷ வனவாசமும் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்வாங்க. அந்த வனவாசம் முடிஞ்சதும் ராமரும் சீதையும் அவங்களோட நாட்டுக்கு, அதாவது அயோத்தியாவுக்கு சந்தோஷமா திரும்பி வந்தாங்களாம். இன்னைக்கு பெரிய பண்டிகை நாள் சூர்யா. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டோட ராமனையும் சீதையையும் எப்படி நான் திரும்பவும் வெளியே போக விடுவேன்? இன்னிலிருந்து நீங்க 2 பேரும் உங்களோட 15 நாள் வனவாசத்தை முடிச்சுக்கலாம்.